ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய விதமான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்ருக்கோம். நம்மளில் பல பேருக்கு தலைமுடி அதிகமாக கொட்டுறதுக்கும், பொடுகு தொல்லை அண்ட் மண்டையில் அரிப்பு அதிகமாக வர்றதுக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் காரணம். நம்ம முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோன்னு நினச்சி நிறைய பொருட்களை நம்ம ஸ்கேல்பில் போடுவோம். இது நம்ம முடியுடைய வேர்க்கால்களை பால்படுத்தும் அண்ட் முடி உதிர்வையும் அதிகமாக்கும். இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இந்த வீடியோவில் ஸ்கேல்பில் என்னெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுன்னு விரிவாக பார்ப்போம். இல்லை, எலுமிச்சம்பழச்சாறு. நம்மளில் பல பேர் பொடுகு தொல்லை போகணும், பொடுகு கம்ப்ளீட்டாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்சஞ்சாறை டைரெக்டாக தலையில் தேய்ச்சி கரகர கரகரன்னு எடுத்துருவாங்க. எலுமிச்சம்பழச்சாறில் சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இது டைரெக்டாக மண்டையில் தேய்க்கிறப்போ தோல் அங்கே வறண்டு போயிடும். எரிச்சலையும் அரிப்பை இன்னும் மேலும் அதிகப்படுத்தி ஸ்கேல்புடைய நார்மல் பிஹெச்சை இது பாதிக்கும். முடி இருக்கிறத விட இன்னும் அதிகமாக கொட்டும். இதை ரிவர்ஸ் பண்ண முடியாமல் கூட போகும். ரெண்டாவதாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான பொருளான பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா நம்ம கிச்சனில் சும்மா இருக்குதுன்னு அதை எடுத்து தலையுடைய ஸ்கேல்பில் நல்லா வச்சு ஹேர் பேக் மாதிரி போடுவாங்க. பேக்கிங் சோடா ஆல்கலைன் தன்மை கொண்டது. இது நம்ம தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை மொத்தமாக உறிஞ்சி தள்ளிடும். ஸோ ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய எண்ணெயை மொத்தமாக எடுத்துருச்சுன்னா அங்கே நம்ம ஸ்கேல்ப் வறண்டு போகும். வறண்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கேல்பில் எந்த நியூட்ரிஷனும் இல்லாமல், எண்ணெய் பசை இல்லாமல் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். மூணாவதாக குக்கிங் ஆயில்ஸ், அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள். வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில்ஸ், கடுகு எண்ணெய், இல்லைனா தரமற்ற ஏதாச்சும் ஒரு எண்ணெயை தூக்கி தலையில் தடவக்கூடாது. இது ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய துவாரங்களை அடைச்சிடும். துவாரங்களை அடைச்சிருச்சுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே அழுக்கு, பாக்டீரியாலாம் சேர்ந்து முடி இன்னும் கொட்ட தான் ஆரம்பிக்கும். பொடுகு தொல்லை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கெமிக்கல் ஹேர் டை அண்ட் ப்ளீச். நீங்கள் ஹேருக்கு டை அடிக்கிறப்போ அது ஸ்கேல்பில் படவே கூடாது. ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே டைரெக்டாக ஹேரில் தான் படணும். அமோனியம் பெராக்சைட் மாதிரியான ரசாயனங்கள் ஸ்கேல்பில் பட்டால் ஸ்கேல்ப் இரிட்டேஷன், அலர்ஜி, புண்கள் ஏற்படும் அண்ட் பெர்மனண்ட்டான ஹேர் டேமேஜ் ஏற்படும். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷ்னர் அண்ட் ஹேர் மாஸ்க். செய்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான தப்பே இதுதான். கண்டிஷ்னர், ஹேர் மாஸ்க் எல்லாத்தையும் முடிக்கு மட்டும்தான் போடணும், தலைக்கு இல்லை. எக்காரணத்தை கொண்டும் ஸ்கேல்பில் நீங்கள் தடவவே கூடாது. அப்படி மீறி நீங்கள் தடவுனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாரங்கள் அடைச்சி போய் கிளாக்டு போர்ஸ் ஏற்படும். இதனால் முடி பலவீனமாகி ஈஸியாக கலண்டு வந்துடும். அடுத்ததான் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், அதிக சூடான தண்ணி. இது குறிப்பாக இந்த குளிர்காலங்களில் நம்ம செய்வோம். அதிக சூட்டில் நம்ம முடி அடைச்சிறப்போ நம்ம ஸ்கேல்ப் ஈஸியாக ட்ரை ஆகிடும். அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் பசை அப்படியே போயிடும். மயிர்கால்கள் ஈஸியாக பலவீனம் அடையும். ஸோ எப்போதுமே சாதாரண தண்ணியில் தலையை அலசுங்க. ஸ்கேல்புக்கு என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகள் செய்யணும், எதுதான் சரின்னு பார்ப்போம். எப்பவும் லேசான மைல்ட் ஷாம்பூஸை பயன்படுத்துங்க. பிஹெச் உங்கள் தலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இயற்கையான ரொம்ப சுத்தமான தேங்காய் எண்ணெயை வாரத்துக்கு 2 முறை லைட்டாக சூடு பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிவிட்டு உடனே ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளிச்சுடுங்க. எந்த ஒரு புது பொருளையும் உங்கள் தலைக்கு தடவுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் கம்பல்சரி செய்யுங்க. இந்த வீடியோவில் உங்கள் தலைக்கு எந்த மாதிரியான பொருட்கள்லாம் தேய்க்கவே கூடாது, உங்கள் ஸ்கேல்புக்கு சரியான பராமரிப்பு முறை என்னென்னு தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.